ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச வந்துள்ளேன். கேட்பாயா? மிக மிக முக்கியமான விஷயம். சாதாரணமாக நினைத்தால் நான் அதற்கு ஆளாக மாட்டேன். நீ சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு ஏதாவது நடந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. புரிகிறதா? ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன். உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் அது உன்னுடைய விஷயம். அதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படி கேட்காமல் போன பிறகு ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கும் பொழுது ஏன் சாய் என்னிடம் சொல்லவில்லை என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் நான் இப்பொழுது சொல்ல வந்தது மிக மிக முக்கியமான விஷயம். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்று யோசிக்காது. இது நல்ல விஷயமா இல்லை ஏதாவது சொல்லிடுவாரோ மன கஷ்டப்பட்டுருவோமோ நினைக்காது. எல்லாமே தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் தான் நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன். தினமும் இரவு நீ தூங்குவாய். நிறைய சமயம் நீ தூங்குவது கிடையாது, அழுவது மட்டும்தான். கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பாய். உன்னுடைய பக்கத்தில் யார் இருக்கிறாய் எல்லாவற்றையும் அப்படி பாப்பா. அப்படியே வந்துட்டு இவன் அழுகுறவே யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு மறைஞ்சு 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 அழுது கொண்டே இருப்பான். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசிச்சு 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 அழுது கொண்டே இருப்பாய். சரிதானே நான் சொல்வது? அந்த அழுது கொண்டே இருக்கும் பொழுது உன் பக்கத்தில் யார் இருந்தார் என்று பார்த்திருக்கிறாயா? அதே நேரம் நீ தூங்கும் பொழுது உன்னுடைய தலைமாட்டில் யார் அமர்ந்திருந்தார்கள் என்று உனக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், இது உண்மை, இது சத்தியம். உன்னால் இன்று இரவு உணர முடிந்தால் உணர்ந்து கொள். ஏனென்றால் நீ நன்றாக கண்ணை மூடி பார்த்தால் யார் உட்கார்ந்து இருக்கா உன் தலைமாட்டில்ங்கிறது தெரியும். சமீப காலத்தில் உன்னிடம் அன்பாக இருந்து சமீப காலத்தில் உன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு போன ஒரு உயிர், சமீபமாக இந்த உலகத்தை விட்டு போன உயிர், உன் மீது அன்பாக இருந்த உயிர் உன்னுடைய தலைமாட்டு பக்கத்தில் உட்கார்ந்து கண்ணீர் சிந்துகிறது. காரணம், நீ அனுபவிக்கும் இந்த வாழ்க்கையின் கஷ்டத்தை பார்த்து ஐயோ இந்த பிள்ளை இப்படியெல்லாம் கஷ்டப்படுது, நம்ம கிட்ட நம்ம உயிரோட இருக்கும் பொழுது மறைச்சு 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 இப்போது அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. இந்த நிலைமையில நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆத்மாவும் கண்கலங்குகிறது. அந்த உயிரோட இருக்கும் பொழுது நீ எதையும் யாரிடம் சொல்ல மாட்டாய். அதே போல அந்த ஆத்மா அந்த உயிரிடம் சொன்னதே கிடையாது. இதுதான் நடந்துச்சு என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அத்தனை பிரச்சனை இருக்கு சொன்னதே கிடையாது. சரியா? ஆனா இப்பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் பொழுது உன்னை இப்படி விட்டுட்டனே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை காப்பாத்திருப்பனே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுல ஒரு தலைமாட்டு பக்கத்துல உட்கார்ந்து கண்ணீர் சிந்துது. தினமும் இரவு இதுதான் நடக்குது. அவ்வளவு பெரிய மனவேதனையோட சமீபத்தில் இருந்த ஒரு ஆத்மா உன் கூட இருக்கு. அது கெட்டது இல்ல, நல்ல ஆத்மா. அது யாருன்னு உனக்கே தெரியும். சமீபத்துல இருந்தவர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எப்படியாவது பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று தினமும் என்னிடம், சாயி உன்னிடம் தானே நான் கேட்கிறேன், நானும் உன்னைதான் வணங்கினேன், பிள்ளையும் உன்னைதான் வணங்கி கொண்டு இருக்கிறது, இப்படி கஷ்டப்படுத்தலாமா என்று என்னிடம் கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பதிலை கொடுக்கிறேன். ஆனாலும் மனவேதனை தாங்க முடியாமல் உன்னிடம் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்திடுறமான்னு சொல்லி உன் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுகிறாங்க. நீ அழும் பொழுது அந்த ஆத்மாவும் சேர்ந்துதான் அழுகுது. பொழுது விடுத பிறகுதான் அது உன்னை விட்டு நகர்கிறத தவிர இரவு நீ தூங்கும் பொழுதோ, இரவு நீ அழுது கொண்டு இருக்கும் பொழுதோ உன்னோடுதான் இருக்கிறது. நீ நினைக்கிற உன் கூட யாருமே இல்ல, தனியாதான் இருக்கும் வாழ்க்கையில அப்படின்னு. நீ தனியாலாம் இல்லைங்க, உன் கூட ஒரு ஆத்மா இருக்கு. அதுவும் நல்லது செய்ய வேணும்னு துடிக்குது. நம்ம இருக்கும் பொழுதுதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யல. இப்பொழுதாவது நம் சக்தியை வைத்து நல்ல விஷயத்தை செய்வோம், நம் பிள்ளையை காப்பாற்றுவோம்னு ஒரு நல்ல எண்ணத்தோட உன்னை சுத்தி 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 வருது. அன்பானதல்ல, அன்பான ஒரு ஆத்மா உன்னோடு சேர்ந்து அழுகிறது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவள் நீ. இனிமேல் சொல்வாயா யாருமே இல்லை என்று? இன்று இரவு வேண்டுமானால் கண்ணை மூடிக்கொண்டு நன்றாக எதையும் பற்றி யோசிக்காம கண்ணை மட்டும் மூடிக்கொண்டிருப்ப. கண்ணை மூடிக்கொண்டு மட்டும் அப்படியே உன் பக்கத்துல யாரோ இருக்காங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அது எரியானல்ல, நான் சொன்னவங்க. பல பேர் இருக்கிறார்கள், ஆனால் சிலர் இறந்தவர்கள் சிலரிடம் மட்டுமே தான்
பேச முயற்சி செய்வார்கள், சிலரும் மட்டுமே தான் இருப்பார்கள். அந்த வகையில் இத்தனை பேர் உன் குடும்பத்திலிருந்தும் உன்னோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நீ மனதாலும் தூய்மையான ஒரு பிள்ளை. யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எல்லா விஷயத்திலும் அற்புதமாக தான் நடந்து கொள்ள வேண்டும், எல்லா விஷயத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிஷம் பாடுபடுகிறாங்க. நீ எந்த அளவுக்கு மனதால் தூய்மையாக இருக்கிறாயோ அந்த அளவு நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும். மனதளவில் நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். இந்த சாய் சத்தியம் செய்தால் என்ன நடக்கும்? நிச்சயமாக நல்லது நடக்கும் அல்லவா? உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையானது மாறும். எல்லா விதமான அற்புதமும் அதிசயமும் ஆனந்தமும் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை நடத்தி தரப்படும். காரணம் கொண்டு பயப்படாது. ஐயோ இந்த விஷயம் நடக்குதே, அந்த விஷயம் நடக்குதே என்று. கூடவே ஒரு அழகான ஒரு ஆத்மா, அன்பான ஆத்மா, சக்தி வாய்ந்த ஆத்மா இருக்கு. அது காப்பாற்றும் உன்னை. பித்ருக்களானவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். தெய்வமான நான் உன்னை காப்பாற்றுவேன். மற்ற தெய்வங்களும் உன்னை காப்பாற்றுவார்கள். யாரும் உன்னை ஒரு பொழுதும் ஒரு நாளும் கைவிட போவது கிடையாது. நீ தான் நினைக்கிற இவங்கெல்லாம் நம்மளை கைவிட்டுட்டாங்க, அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம், இல்லைன்னா இவங்கெல்லாம் மட்டும் நம்மளை கை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் மேல வந்திருப்போம். ஆனா இப்பொழுது நான் சொன்னதுனாலதானே இந்த ஆத்மா கூட இருக்குன்னே தெரியுது. அப்படின்னா உன் கையை பிடிச்சிட்டு உன் வாழ்க்கையில நானும் ஒரு ஆளா தானே இருக்கேன். ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேன்? என்ன கேட்கிற ஏசாயில புரிஞ்சுக்கல. உனக்கான அனைத்தையும் நான் செய்கிறேன். ஏன் அந்த ஆத்மாவை உன்னிடம் வரவிடாமல் ஆக்கியிருந்தார் என்ன செய்வாய்? அந்த ஆத்மாவும் நல்ல ஆத்மா உன்னையே நினைத்து அழுகிறது. நீயும் நல்ல பிள்ளை. எல்லாம் நல்லது நடக்கட்டும். உனக்காக இறந்தும் வேண்டிக் கொள்ள ஆள் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளை. என்ன நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? பித்ருக்களை வேண்டுங்கள். அதாவது உன்னுடைய தாத்தா பாட்டி அந்த வகையில் பித்ருக்கள், அவர்களை எல்லாம் வேண்டுங்கள் என்று சொல்வார்கள். ஆனா அவர்கள் வேண்டினால் உடனுக்குடனே நல்லது நடக்கும் என்பார்கள். வேண்டியிருக்கிறாயா? சமீபத்தில் ஒரு ஆன்மா உன்னிடம் வந்து விட்டது. அது வேறு எந்த ஒரு தொந்தரவும் செய்யாது. அது செய்யக்கூடிய ஒரே ஒன்று என்னவென்றால் நல்லது. நல்லது நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்று போராடுகிறது. நீ ஒரு பக்கம் போராட, அது இறந்தும் சந்தோஷமாக இல்லாமல் போராடி என்ன இப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்னு எல்லா தெய்வத்திலும் போய் கேட்கிறது. உன்னால் தான் தெய்வத்தை பார்க்க முடியாது, ஆனால் ஆத்மாவால் தெய்வத்தை பார்க்க முடியும் அல்லவா? அதுதான் அந்த பித்ருக்களானவர்கள் செய்கிறார்கள். மன மகிழ்ச்சியோடு இரு. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. எவ்வளவு கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன். எதிர்பார்த்த ஒவ்வொரு தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கை கூடட்டும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் சீரும் சிறப்புமாக உனக்கு அமையட்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். அவ்வளவு சிரமத்தில் யாருக்கும் இவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் எல்லாம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் செய்தால் உடனே கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் நானோ இன்று உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். மனதளவில் நீ அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார். என்னெல்லாம் உன்னுடைய மனதில் ஆசைகள் இருக்கிறது, என்னெல்லாம் உன்னுடைய மனதில் இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது, அந்த அனைத்து விஷயங்களும் படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். நிறைய தேடல்கள் இருக்கிறது. தேடல்கள் இருந்தால் கவலை இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த விஷயம் நடக்கலையே, அந்த விஷயம் நடக்கலையே. ஆனா அந்த எல்லா விஷயத்தையும் நீயும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது நடக்கும். யோசிக்காது, அதிகமாக போட்டு குழப்பிக் கொள்ளாது. இவ்வளவு தூரம் உன்னிட்ட உட்கார்ந்து பேசுற இந்த சார் உனக்காக உன் வீட்டில் அமர்ந்து எல்லா நல்லதையும் கண்டிப்பாவே செய்வேன். இதில் எந்த குழப்பமோ கண்ணீரோ எதுவுமே வேண்டாம். கண்ணீரை கழித்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருங்கள். நாளுக்கு நாள் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொண்டு வந்து சேர்க்க இந்த சாயால் மட்டுமே முடியும். சாயாகிய நான் இனி எல்லா நாளும் உனக்கு துணை உண்டு, பாதுகாப்பு உண்டு. எல்லா விஷயத்திலும் உனக்கு ஏற்றது போல ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவதும் உண்டு. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிறிய அளவு கூட தவறென்று ஒன்று நடக்காது. நம்பிக்கையோடு இருங்கள்,
சதா சர்வகாலமும் உங்களுக்காக நான் இருப்பேன், எப்பொழுதும் உங்கள் கூடவே. ஓம் சாய்ராம்.